Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்கள் இதை என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்ருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு டே 4 தீபாவளி மேக்கப் டியூட்டோரியல்ஸ், பேக் டு பேக் மேக்கப் டியூட்டோரியல்ஸில் இன்னைக்கு ஒரு குர்தாக்கு ஒரு நார்மல் ஃபெஸ்டிவ் கிளாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். ரொம்ப ஹெவி கிடையாது, ஐஸ் மட்டும் கொஞ்சம் கிளாமாக ஒரு நியூட் க்ளாஸி லிப்ஸோட இந்த லுக் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த செமி க்ளோவி ஃபேஸ் எப்படி நான் அச்சீவ் பண்ணேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ என்னுடைய ஃபேஸ் ப்ரெப்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஃபேஸ் வாஷ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபேஸ் வாஷ்க்கு நான் என்னோட டர்மா வைவ் ஓட் மீல் கிளென்சர் எடுத்துக்கிறேன். இது ரொம்ப ஒரு மைல்டான ஜென்டில் கிளென்சர். உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குன்னா இது சூப்பராக ஒர்க் ஆகும். நான் இப்போ ரெகுலராக வந்து டியூட்டோரியல்ஸ் ஃபில்ம் பண்ணுறேன் அப்படின்றதுனால என் ஸ்கின்னுக்கு வந்து அப்பப்போ கொஞ்சம் மைல்டரான வெர்ஷன் ப்ராடக்ட்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ அதனால் என்னோட ஸ்கின் கேர் நான் முடிஞ்ச அளவுக்கு மைல்டரான ப்ராடக்ட்ஸாக யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது என்னுடைய மேக்கப் பேஸ்க்கு நான் ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். மாய்ஸ்சரைசருக்கு நான் நியூட்ரிடம் வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புது பேக்கேஜிங்கில் வந்திருக்கு. ப்ராடக்ட் சேம் தான், பட் புது பேக்கேஜிங். அண்ட் இது பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்புக்கும் வந்துட்டு நல்லா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு மாய்ஸ்சரைசிங் லோஷன். அண்ட் எனக்கு என்னுடைய மேக்கப் பேஸாக வந்துட்டு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே பிடிக்கும். இந்த மாய்ஸ்சரைசரே கொஞ்சமாக என்னுடைய அண்டர் ஏரியாவில் நான் மசாஜ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது நான் ஐப்ரோஸ் போயிட போகிறேன். ஐப்ரோஸ்க்கு என்னோட வெட் அண்ட் வைல்ட் ஐப்ரோ கிட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் இருக்க அந்த வேக்ஸ் அண்ட் பவுடர் ப்ராடக்ட் ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பொமாட் கன்சிஸ்டன்சியில் வந்தோடனே அதை எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி என்னோட ஐப்ரோஸ் நான் கொஞ்சம் ஓவராக வரைஞ்சிட்டேன், ஆனால் பரவாயில்ல, எனக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது லுக். நான் வந்து கொஞ்சம் திக்கரான ஐப்ரோஸ், கொஞ்சம் அப்லிஃப்டடான ஐப்ரோஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ யூஸ்வலாக நான் என்னுடைய பேஸ்லாம் பண்ணிவிட்டு என்னோட ஐப்ரோஸ் பண்ணுவேன். அப்போ எனக்கு ஒரு ஐடியா இருக்கும் என்னோட ஐப்ரோஸ் எனக்கு எந்த சைஸில் வேணும் அப்படின்றது. எனக்கும் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ நீங்கள் இப்படியும் ட்ரை பண்ணலாம், ஆர்டர் வந்து கண்டிப்பாக மாற்றலாம், தப்பு கிடையாது. ஸோ என்னுடைய ஐப்ரோஸ் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு நான் என்னுடைய ப்ரைமர் போய்க்கிறேன். ப்ரைமருக்கு என்னுடைய ஃபேஸஸ் கனடா ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரைமர் கொஞ்சம் உங்களுக்கு இலுமினேட்டிங் ப்ரைமர் மாதிரி இருக்கும். ஒரு கோல்டு க்ளோ இருக்கும் இந்த ப்ரைமரில், ஒரு ஷைன் இருக்கும். ஸோ இந்த ஃபெஸ்டிவ் செமி டியூவி லுக்குக்கு வந்துட்டு இந்த ப்ரைமர் வந்து எனக்கு ஆப்டான ஒரு பேஸ் மாதிரி இருந்துச்சு. இதை நான் என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக மசாஜ் பண்ணிக்கிறேன். இதனுடைய மேக்கப் ஹோல்ட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும், அந்த ஒரு டியூவி லுக் கொடுக்கறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது என்னோட பேஸ் ப்ராடக்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி செட்டிங் மிஸ்ட் வச்சு செட் பண்ணிக்கிறேன். இது லாரியலில் இருந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறேன். இது என்னுடைய ப்ரைமரியும் செட் பண்ணும், என்னுடைய ஃபேஸும் ரொம்ப ஆயிலி ஆக்காமல் பார்த்துக்கும். அட் த சேம் டைம் இதுக்கு மேலே போடுற ஃபவுண்டேஷன், கன்சீலர் இது எல்லாத்தையும் நல்லா லாக் பண்ணி வச்சுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கலர் கரெக்ஷனுக்கு நான் என்னுடைய பேக் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுறேன், ரஸ்டி ஆரஞ்ச் ஷேடில். ஸோ இந்த கலர் கரெக்டரை என்னுடைய ஸ்கின்ல எங்கெல்லாம் எனக்கு பிக்மெண்டேஷன்ஸ், டிஸ்கலரேஷன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸஸ் ப்ராடக்ட் எதாவது இருக்குன்னா அது ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு வாட்டி ஸ்பஞ்ச் வச்சும் நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஃபவுண்டேஷனுக்கு நான் என்னோட நைக்கா ஸ்டிக் ஃபவுண்டேஷன், இது செகண்ட் டியூப். ஆக்சுவலி நான் வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு இது ட்ரை பண்ணி. இது என்னுடைய ஃபேவரட்டான ஒரு ஸ்டிக் ஃபவுண்டேஷன். ஷேட் வந்து டாஃபி. ஸோ நான் உங்களுக்கு ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை எடுத்து நான் ஃபர்ஸ்ட் என்னோட ஐப்ரோஸ் மேலேயும் கீழேயும் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ் சுற்றி இருக்க ஏரியாவில் வந்துட்டு ப்ராடக்ட் ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு டிஃபைன்டான கன்சீலர் ப்ரஷ் வச்சு நான் அப்ளை பண்ணிவிட்டு அதை பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் ஃபுல்லாக இந்த ப்ராடக்ட் வந்துட்டு நான் ஸ்க்ரிபிள் பண்ணிவிட்டு ஒரு பியூட்டி ஸ்பாஞ்ச் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா கவரேஜ் வேணும் அப்படின்ற இடத்துல இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட் நான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ப்ரொசீஜரில் பண்ணிங்கன்னா ஆயிலியாக தெரியாமல் இருக்கும். நான் இன்றைக்கி பண்ணுற மாதிரியான ப்ரொசீஜரில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு டியூவி லுக் இருக்கும். ஸோ டியூவி லுக் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் ஃபவுண்டேஷன் நான் வந்து ஆப்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது கன்சீலருக்கு நான் என்னுடைய மேபிளின் ஏஜ் ரிவைன் கன்சீலர் எடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு மேட்டிஃபைடான லுக் கொடுக்காது, பட் ஆயிலி ஸ்கின்னுக்கு அழகாக வந்து ஒர்க் ஆகக்கூடிய ஒரு கன்சீலர். இதை எடுத்து நான் யூஸ்வலாக கன்சீல் பண்ணிக்கிற ஏரியா, அதாவது நெத்தி, கண்ணு கீழே, மூக்கு மேலே, சின்ன ஏரியாவில் நான் வந்து அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். க்ரீம் ப்ராடக்ட் எல்லாத்தையும் செட் பண்ணுறதுக்கு நான் என்னுடைய RCMA லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த லூஸ் பவுடர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி இங்கே காமிக்கிற ப்ராடக்ட்ஸே தான் நீங்களும் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் எது வேணாலும் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒரு ஸ்டிக் கன்சீலருக்கு நைக்காவே யூஸ் பண்ணணும் இல்லை, வேறு பிராண்டில் இருந்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி மீன் பண்ணுறேன். ஸோ சுகரோட லூஸ் பவுடர் கூட நீங்கள் RCMAக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம். RCMA நான் ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்லேருந்து சோர்ஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ இதை நான் என்னுடைய ஸ்கின்னில் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். பேக்கிங்லாம் எதுவும் பண்ணலை, ஏன்னா எனக்கு அகைன் அந்த ஒரு டியூவி லுக் வேணும் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் செட் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ ஐஷேடோ பார்ட்டுக்கு நான் வந்து என்னுடைய கலர் பாப் ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக நான் கொஞ்சம் லைட்டிங்ஸில் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன், அதனால் என்னுடைய ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஓவர் கான்ட்ராஸ்ட்டாக தெரிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் நடக்காது, நான் இப்போயே சொல்லிக்கிறேன். ஸோ இது ஒரு சால்மன் கலர் மேட் கலர் எடுத்து நான் என்னுடைய ட்ரான்சிஷன் ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கிறேன்.
யூஸ்வலாகவே எனக்கு கலர் பாப் காஸ்மெட்டிக்ஸோட ஐ ஷேடோஸ் ரொம்ப பிடிக்கும். நல்லா பிக்மெண்டடாக இருக்கும், க்ரீமியாக பட்ரியாக ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகும். எனக்கு இந்த பேலட்டும் ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ரீசெண்டாக எனக்கு கலர் பாப் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து பிஆரில் வந்து இருந்தது கைஸ். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இன்றைக்கி இந்த லுக்குக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்புறம் ஒரு ஷிம்மரி கோல்டு ஷேட், அந்த கோல்டில் வந்துட்டு ஹின்ஸ் ஆஃப் ஆரஞ்ச், ஹின்ஸ் ஆஃப் பிங்க் எல்லாமே கலந்து ஒரு நல்ல வார்ம் டோன்ஸ் கலந்த மாதிரி இருந்தது. எனக்கு டிஃப்ரெண்ட்டான ஹியூஸ் வந்து இருந்தது என்னுடைய ஐ ஷேடோ அந்த ஷிம்மர் கலரில். ஸோ அதை என்னோட லிட்டில் போட்டு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஐ மேக்கப் முடிஞ்ச உடனே என்னோடய ஐப்ரோஸ் கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால என்னோடய மிஸ் கிளியர் ஐப்ரோ கிட் எடுத்து அதில் டார்க்கஸ்ட் ஷேட் எடுத்து என்னோடய ஐப்ரோஸ் இன்னும் கொஞ்சம் நான் இன்டென்சிஃபை பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய கே பியூட்டி காஜல் எடுத்துக்கிறேன். காஜல் எடுத்து கொஞ்சம் ஒரு ஃபேக் விங் லைனர் மாதிரி போட்டேன் நான். அது எதுக்குன்னா ஜஸ்ட் ஒரு மார்க்கிங் அண்ட் ஒரு அப்லிஃப்டிங்காக நான் அடுத்து பண்ண போகிற ஒரு ஸ்டெப்புக்கு. அடுத்து நான் என்ன பண்ணேன்னா அதே ஐ ஷேடோ பேலட்லேருந்து ஒரு கொஞ்சம் சாஃப்ட் ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கிட்டேன். அதுலேயும் ஷிம்மர் இருக்குதான். ஸோ அந்த கலர் எடுத்து அந்த பிளாக்குக்கு மேலே போட்டு சும்மா ஒரு டிஃபைன்ட் அவுட்டர் விங் மாதிரி நான் பண்ணிக்கிட்டேன். அது அவ்வளோ டிஃபைண்டாக தெரியாது. நான் கலர் வந்து அவ்வளோ டார்க் கிடையாது. ஸோ இது வந்துட்டு சும்மா ஒரு சின்ன டிண்ட் ஆஃப் கலர் ஷேடோ அங்கே வந்துட்டு ஒரு எலிவேட்டட் லுக் கொடுக்கறதுக்காக இது. அடுத்தது நான் ஒரு கலர்டு ஐ லென்ஸ் வச்சுக்கிட்டேன், சாஃப்ட் ப்ரௌன் ஃப்ரம் பேக் காஸ்மெட்டிக்ஸ். ஸோ இதை எடுத்து என்னுடைய கண்ணில் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நான் கலர் லென்ஸஸ் வச்சு நான் வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன மாதிரி லுக்குக்கு என்ன மாதிரி கலர் லென்ஸ் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஐடியாஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். எனக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நானே ட்ரை பண்ணி தான் பார்த்துட்ருக்கேன். ஐலைனருக்கு என்னுடைய கே பியூட்டி லிக்விட் லைனர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கலர் லென்ஸ் வச்சதுனால எனக்கு ஐலைனர் அண்ட் மஸ்காரா கொஞ்சம் நல்லா ஹெவியாக போகணும் அப்படின்னு தோணுச்சு. இப்போ என்னோட ஐஸ் நல்லா என்ஹான்ஸ்டாக அழகாக தெரியும் அப்படின்றதுக்காக ஸோ ஒரு மீடியம் சைஸ்டு விங் லைனர் போட்டுட்டு அப்போது வாட்டர் லைனை அதே கே பியூட்டி காஜல் வச்சு நான் வந்து டைட் லைன் பண்ணிக்கிறேன். லோவர் வாட்டர் லைனையும் கொஞ்சமாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்தது அந்த சாஃப்ட் ப்ரௌன் அந்த அவுட்டர் வீல லைட்டாக நான் போட்டேன்ல அந்த கலரே எடுத்து என்னுடைய லோவர் லேஷ் ஏரியாவில் கொஞ்சமாக நான் எப்படி அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து மஸ்காராக்கு என்னுடைய மேபிளின் மஸ்காரா நான் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து நல்லா நான் வந்து கோட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக புது மஸ்காரா. ஸோ அதனால் கொஞ்சம் லிக்விடியாக இருந்தது. கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து ஒரு வாரம் 2 வாரம் ஆனால் அப்புறம் தான் டேக்கியாக அழகாக ஆகும். ஸோ அதனால் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் மஸ்காரோட எஃபெக்ட் அந்தளவுக்கு இருக்காது. ஆனாலும் நான் ஃபால்ஸிஸ் ஒட்ட தான் போகிறேன். அடுத்து கொஞ்சமாக நான் ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த வார்ம்த் கொண்டு வர்றதுக்கு என்னுடைய பெனிஃபிட் கேரமல் ப்ரான்சர் வச்சு என்னுடைய அவுட்டர் பெரிமீட்டர்ஸில் நான் எப்படி வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன் கலரை. நெத்தியோட டாப் பார்ட், சீக்ஸோட சைட்ஸ், ஜா லைன், மூக்கு சைடில் ரொம்ப கொஞ்சமாக இந்த மாதிரி நான் ஷேட் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் ஃபால்ஸீஸ் ஒட்டிக்கிறேன். ஃபால்ஸீஸ் ரேண்டம் ஃபால்ஸீஸ் கைஸ், அகைன் எதுவும் பிராண்டட்லாம் கிடையாது. பிகாஸ் நான் நிறைய யூஸ் பண்ணுவேன், நிறைய தூக்கி போடுவேன். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது வந்து பிடிக்கும். ரொம்ப பிராண்டடாக காஸ்ட்லியாக லேஷஸ்க்கு வந்து நான் என்னோடய பர்சனல் யூஸ் பண்ண மாட்டேன். அடுத்தது ப்ளஷ்க்கு என்னோட லாக்மே பீச் அஃபேர் ப்ளஷ் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் இதில் வந்துட்டு பீச் அண்ட் பிங்க் இருக்குது. இதை எடுத்து நான் என்னுடைய ஆப்பிள்ஸ் ஆஃப் மை சீக்ஸில் போட்டு நல்லா நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது எல்லாமே பிளெண்டடாக தெரியறதுக்கு, எதுவும் பவுடரியாக தெரியாமல் இருக்கிறதுக்கு என்னுடைய டேம் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மேலே இப்போ நான் ஹைலைட்டர் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து மேப்ளினோட மாஸ்டர் க்ரோம் மோல்டன் கோல்ட் ஹைலைட்டர். ஆமாம், அதை எடுத்து யூஸ்வலாக போடுற ஏரியாஸில் அப்ளை பண்ணிக்கிட்டு என்னுடைய ப்ரோபோன் நான் ஹைலைட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய ஐப்ரோ ஏரியாவை இன்னும் கொஞ்சம் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஐப்ரோஸ் ஃபர்ஸ்ட் போட்டதுனாலேயோ என்னமோ எனக்கு ஏதோ செட் ஆகாத மாதிரியே இருந்தது. ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன ஃபஸ்ட்டு போடுறதுல ஒரு ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபேஸ் மேக்கப் போட்ட அப்புறம் என்னுடைய ஃபேஸ் மேக்கப் எவ்வளோ ஹெவியாக இருக்குன்றதை பொறுத்து நான் வந்து என்னோடய ஐப்ரோஸையும் ஐ மேக்கப்பையும் டச் பண்ணிகிட்டே இருப்பேன். பேஸ் முடிச்சுட்டு நான் ஐஸ் பண்ணுறேன்னா எனக்கு கரெக்டாக தெரியும் எவ்வளோ பண்ணணும் அப்படின்றது. ஸோ அதுதான் ஒரு பிரச்சனை. நான் ஃபர்ஸ்ட் ஐ மேக்கப் இல்லைனா இந்த மாதிரி ஐப்ரோஸ்லாம் டச் பண்ணுறதில்ல. இப்போ என்னுடைய ப்ரோபோன் ஏரியா நான் வந்துட்டு ஹைலைட் பண்ணிக்கிறேன். அதே ஹைலைட்டர் மேப்ளினோட மாஸ்டர் க்ரோம் மோல்டன் கோல்ட் ஹைலைட்டர் வச்சு நான் ஹைலைட் பண்ணிக்கிட்டு இன்னர் கார்னர்ஸையும் ஹைலைட் பண்ணிக்கிறேன், என்னுடைய கண்ணோட இன்னர் கார்னர். அப்புறம் என்னோடய லிப் போயிட்டேன். லிப்க்கு வந்துட்டு என்னுடைய மேப்ளின் ரிச் சாக்லேட் லிப் லைனர் எடுத்து நான் வந்து அவுட்லைன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஓவர் லைனும் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஃபெஸ்டிவ் கிளாம் லுக் அப்படின்னும் போது என்னோடய லிப்ஸ் கொஞ்சம் ஓவர் ட்ரானாக இருந்தால் வந்து எனக்கு பிடிக்கும். கொஞ்சம் நான் பெருசாக போட்டுக்கிறது எனக்கு பிடிக்கும். அது டோட்டலி அப் டு யுவர் ஓன் ப்ரிஃபரன்ஸ். உங்களுக்கு என்ன மாதிரி லுக்குக்கு எப்படி போடணுன்றதை பொறுத்து தான். லிப்ஸ்டிக்கு நான் க்ளே க்ரஷ் எடுத்துக்கிறேன் மேப்ளின்லேருந்து. இது ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் பிங்கி பீச் நியூடிஷ் கலர். அதை போட்டுட்டு அப்புறம் மறுபடியும் இன்னொரு வாட்டி லிப் லைனர் வச்சு நான் லைன் பண்ணி கொஞ்சமாக அந்த ஒரு லிப் லைனரோட ஷேட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். அப்புறம் கிளாஸ்க்கு கலர் பாப்போட ஒரு லிப் கிளாஸ் ஒன்று நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கிட்லேயே வந்திருந்தது. நான் அந்த ப்ராடக்ட்லாம் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் இந்த கிளாஸ் பதிலாக நைக்காவோட ஸ்டார் கிராஸ்ட் லிப் கிளாஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான பீச் லிப் கிளாஸ். ஸோ அது கூட நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ பொட்டு வச்சாச்சு. இதோட இன்னைக்கு லுக் முடிஞ்சாச்சு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். அகேன்
இது வந்து நீங்கள் என்ன மாதிரியான அவுட்ஃபிட்க்கும் பேர் பண்ணலாம். உங்ககிட்ட அவுட்ஃபிட் வந்து பீச், ஆரஞ்சு இந்த தீமில் இருக்குது, இந்த கலர் தீமில் இருக்குன்னா இந்த லுக் இதே மாதிரியான கலர்ஸ் நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இது என்னுடைய ஃபைனல் லுக். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போடுங்க. அண்ட் இதோட டே 4ஓட மேக்கப் டியூட்டோரியல் லுக் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. நான் கிளம்புறதுக்கு முன்னாடி ஷார்ட் டைம் கைஸ். ஹாய் ரெக்ஸி, ஆல்ஃபியா, அபிநயா, தேங்க்யூ ஸோ மச் கைஸ் என்னுடைய வீடியோஸ் பார்த்து கமெண்ட் பண்ணதுக்கு. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய நன்றி. உங்களோட பேரும் நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஷார்ட் அவுட் பண்ணோன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நேமோட பண்ணுங்கள். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். பாய்.